டெய்லி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன ரெசிபி கொடுத்து அனுப்புறதுன்னு யோசனையாக இருந்துச்சுன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கோம். அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு மிளகு உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சிடலாம். இது கொஞ்சம் பிணைஞ்சதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பைண்ட் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். நான்வெஜ் அலோடு இல்லாத ஸ்கூலாக இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் பீன்ஸும் போட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது சாப் பண்ணி வச்சுருக்க 10 பல்லு பூண்டு, 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சமாக சோயா சாஸ், 4 முட்டை, மேரினேட் பண்ண சிக்கன், கொஞ்சம் பட்டர். இதுக்கு நம்ம ரெடிமேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் சேர்க்க போகிறோம். அது நமக்கு கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த ஸ்டெப்பு வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். கொதிக்கிற தண்ணியில் நம்ம அரிசி போடணும். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது. ஏன்னா அது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்க மாதிரி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போதே அதை எடுத்துடலாம். இது மாதிரி 2 பேட்சாக போட்டு எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அரிசி 90% வரைக்கும் நமக்கு வெந்துச்சுன்னா போதும். ஃபுல் குக் ஆகக்கூடாது, அப்புறம் அரிசி உடஞ்சிரும். அதே மாதிரி 90% கீழேயும் வெந்துருந்துச்சுனாலும் உங்களுக்கு ரொம்ப அரிசியாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் கரெக்டான பக்குவத்தில் அதை வடித்து வச்சுக்கோங்க. அப்படி வடித்து வச்சதை ஃபேன் காற்று கீழே வச்சு இந்த மற்ற ஸ்டெப்ஸ் பண்ணுற வரைக்கும் ஆற விட்டுருங்க. இப்போது சிக்கன் வறுத்து எடுத்த அதே பேனில் நம்ம 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் சால்ட் சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவாக தான் சேர்க்கணும். அப்புறம் உப்போட அளவு கூடிருச்சுன்னா சாப்பிட முடியாது. இதை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம தனியாகவே வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் சாப் பண்ண பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக ப்ரௌனாக ஆகிற டைமில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், கேப்சிகம், முட்டைக்கோஸ், கேரட் எல்லாமே சேர்த்துட்டோம். இது எல்லாமே ஒரு ஆஃப் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப ராவாக இருந்தது அப்படின்னா சாப்பிடும்போது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் நான் ஒரு ஆஃப் குக்காவது பண்ணிவிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் நான் இந்த மாதிரி குக் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா அதோடய கலர் ப்ரௌன் கலரில் மாறிடும், பார்க்க நல்லா இருக்காது, சாப்பிடும் போதும் டேஸ்ட் மாறிடும். அது கொஞ்சம் போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் க்ரீன் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் தேவைப்படுறவங்க சேர்க்கலாம். நான் அதை சேர்க்க மாட்டேன். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை அண்டு சிக்கனையும் சேர்த்துட்டு வடித்து வச்சுருக்க சாப்பாடையும் சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா அதை ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். ஸ்லோவில் இருக்கக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் நமக்கு கம்மியாக இருக்கும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வரும். அப்போ சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடிமேட் ஃப்ரைட் ரைஸ் மசாலா நான் செஷ்வான் கொஞ்சம், நார்மல் ஒயிட் ஃப்ரைட் ரைஸோட மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.